ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما الذين آمنوا وعملوا الصالحات فيدخلهم ربهم في رحمته ذلك هو الفوز المبين. صدق الله مولانا العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: من شد فرجة رفعه الله بها درجة وبنى له بيتا في الجنة. صدق رسول الله صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ-தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சிறப்பு வாய்ந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் சங்கை மிகு ஷஅபானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் விற்றிருக்கிறோம். இன்னும் சில தினங்களில் கண்ணியத்திற்குரிய ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். எல்லாமல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உடல் ஆஃபியத்தை, சலாமத்தை கொடுத்து எதிர்வருகின்ற ரமலானை பரிபூரணமான முறையில் அடைய செய்து நன்மைகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, ஷஅபானுடைய மாதம் சில அமல்கள் குறித்த சிந்தனை இந்த ஜும்ஆவில் நாம் இன்ஷா அல்லாஹ் பேச இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் மனிதர்களுக்காக வேண்டி பல்வேறு வாய்ப்புகளை அல்லாஹ் வழங்குகிறார். மனிதன் தன்னை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கும், மனிதனை பாவத்திலிருந்து அவனை சுத்தப்படுத்தி பரிசுத்தமானவனாக ஆக்க வேண்டும் என்பதற்கும், அவனை ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹு தஆலா பல நாட்களை, மாதங்களை சிறப்பித்து கொடுத்து இந்த நாட்களின் மூலமாக, மாதங்களின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு சொர்க்கத்திலே நுழைய வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் ஒவ்வொரு வருடங்களிலும் நிறைய மாதங்களை மேன்மைக்குரிய மாதங்களாக, சிறப்புக்குரிய நாட்களாக, மேன்மைக்குரிய மாதங்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எல்லா மாதத்தையும் நாளையும் அல்லாஹ் ஒரே போல் ஆக்குவது கிடையாது.
ஒரேபோல் ஆக்கியிருந்தால் சில மேன்மைக்குரிய மாதங்களை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது. சில சிறப்புக்குரிய மாதங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். சிறப்புக்குரிய நாட்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. இப்படி பல அமைப்புகளிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதெல்லாம் நாம் நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு ஏற்பாடு. ஏதாவது ஒரு சான்ஸை பயன்படுத்தி என்னுடைய அடியார்கள் என்னிடத்திலே பாவத்தை வருந்தி என்னை நெருங்கி வர மாட்டார்களா? அவர்கள் தன்னை திருத்திக் கொள்ள மாட்டார்களா? அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு பாவத்திலிருந்து விடுபட்டு பாவ மன்னிப்பு பெற்று என் பக்கம் திரும்ப மாட்டார்களா என்கின்ற ஒரு அமைப்பில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்கின்றான், ஒவ்வொரு வருடத்திலும் போக போக நாட்கள் கழிய கழிய பல சிறப்பு வாய்ந்த மாதங்கள், நாட்கள், நேரங்களை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அப்படி அல்லாஹ் கொடுத்த பாக்கியமான ஒரு மாதம் தான் ஷஅபானுடைய மாதம். ஷஅபானுடைய மாதத்தினுடைய சிறப்பை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஒரு ஹதீஸ் நமக்கு போதுமானதாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ரமலானுக்கு அடுத்தபடியாக அதிகமாக நோன்பு வைத்த மாதம் ஷஅபானுடைய மாதம் தான். ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி சொல்லுவாங்க, கான யஸூமு ஷஅபான் குல்லஹு வ கான யஸூமு ஷஅபான் இல்லா கலீலா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷஅபான் மாதத்தில் நோன்பு வைத்தது பற்றி நிறைய ரிவாயத்துகள் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷஅபான் மாதம் முழுக்க நோன்பு வைத்ததாக, ஷஅபான் மாதத்தில் அதிகமான நாட்கள் நோன்பு வைத்ததாக, நோன்பை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ நோன்பை விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிற அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான நோன்புகளை பிடித்ததாக, இது எல்லா செய்திகளும் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறது, இந்த மாதத்தினுடைய சிறப்பை நமக்கு உணர்த்துகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு அடுத்து முக்கியத்துவம் கொடுத்து அதிகமான நோன்புகளை இந்த ஷஅபானிலே வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மாதத்தினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்பதை உணர்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இன்னொரு ஹதீஸையும் சொல்லுகிறேன். உஸாமா பின்த் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ். உஸாமா பின்த் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார்கள், குல்து யா ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ் இடத்திலே நான் கேட்டேன், லிமா அராக தஸூமு மின் ஷஹரி மினஷ் ஷுஹூரி மா தஸூமு மின் ஷஅபான். யா ரசூலல்லாஹ், உங்களை நான் வேற எந்த மாசத்துலையும் இப்படி நோன்பு வச்சு நான் பார்த்ததில்லையே, இந்த ஷஅபான் மாதத்தில் இவ்வளவு அதிகமாக நோன்பு வைக்கிறீங்களே யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி உஸாமா பின்த் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. நான் கேட்டேன் ரசூலுல்லாஹ்ட்ட, அப்படி கேட்டேன், வேற எந்த மாதத்துலையும் நீங்கள் அதிகமாக நோன்பு வச்சு பார்க்கல, ஷஅபானில் அவ்வளவு அதிகமாக நோன்பு வைக்கிறீங்களே யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள். ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. ஒன்று, கால ذَلِكَ شَهْرٌ, இது ஒரு மாதம், யக்ஃபுலுன் நாசு அன்ஹு, மக்கள் எல்லாம் பொடுபோக்காக அலட்சியமாக இருக்கின்ற ஒரு மாதம். பைன ரஜபி ரமலான், ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் வருகின்ற இந்த மாதம் இருக்கிறதே மக்கள் எல்லாம் பொடுபோக்காக கழிக்கின்ற ஒரு மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு விஷயத்தை சொன்னார்கள், வஹுவ ஷஹ்ருன், இது ஒரு மாதம். எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? யுர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்விடத்திலே என்னுடைய அமல்கள் எல்லாம் உயர்த்தி காட்டப்படுகின்ற ஒரு மாதம். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல் எல்லாம் உயர்த்தி காட்டப்படுகின்ற மாதம். உஹிப்பு அன் யுர்ஃபஅ அமலி வ அன ஸாயிமுன், என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுறப்ப நான் நோன்பாளியாக இருப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன், பிரியப்படுகிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதத்தினுடைய சிறப்பை இந்த ஹதீஸில் விளங்க முடிகிறது. அதை விட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விஷயத்தை இந்த ஹதீஸில் சொல்லி இருக்கிறாங்க. ஒன்று, மக்கள் பொடுபோக்காக இருக்கின்ற மாதம். ஏன் தெரியுமா? அடுத்து ரமலான் வரப்போது, அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு. பொதுவாக வருஷம் முழுக்க நம்ம பெரும்பாலானவருடைய சிந்தனை ஓட்டங்கள் ரமலானில் பார்த்துக்குவோம். மொத்தமாக ரமலானில் தொழுதுக்கலாம், ரமலானில் ஓதிக்கலாம், ரமலானில் தர்மம் பண்ணிக்கலாம், ரமலானில் பண்ணிக்கலாம், சிறப்பு பண்ணணும், அது தனி சிறப்பு இருக்கிறது. ஆனால் அது மட்டும்தான் அப்படின்ற ஒரு சிந்தனைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, உள்ளே வந்துடக்கூடாது. எல்லா மாதத்திலும் தொழுகை கடமை தான், அப்புறம் பார்த்துக்கலாம். பொடுபோக்கு, மக்கள் பொடுபோக்காக இருக்கின்ற மாதம் இந்த ஷஅபான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. அலட்சியமாக இருக்கின்ற மாதம், அப்புறம் பார்த்துக்கலாம், வயசான பின்னாடி தொழுகையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, இப்படி சொல்லி கடைசியில் மௌத்து வந்துடும்.
அப்புறம் பார்த்துக்கலாம் நாம் சொல்கிறதே நம்ம எந்த அளவுக்கு நம்மளால் கேரண்டி கொடுக்க முடியுமா, அடுத்து நாம் இருப்போமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு கொடுக்க முடியாதல்லவா. பெருமானார் சொல்கிறாங்க, மக்கள் இந்த ஷஅபான் மாதத்தில் அலட்சியமாக இருக்கிறார்கள். பொதுவாக அல்லாஹு தாலா குர்ஆனில் அலட்சியம் செய்பவர்களை கடுமையாக அல்லாஹு தாலா தண்டிப்பதாக சொல்லுகிறான் தெரியுமா. வலகது தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களுக்கு நாம் நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம். லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளம் இருக்கும் ஆனால் சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அய்யுனுல் லா யுப்ஸிரூன பிஹா, அவர்களுக்கு கண்கள் இருக்கும் சரியான பார்வையை பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு காதுகள் இருக்கும் நல்ல விஷயங்களை கேட்க மாட்டார்கள். உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் கால்நடைகளை போல. பல்ஹும் அதல், இல்லை அதை விட மோசமானவங்க அல்லாஹ் சொல்றான். உலாயிக ஹுமுல் காஃபிலூன், இவர்களெல்லாம் யார் என்றால் காஃபிலீன்கள், பொடுபோக்காளர்கள், அலட்சியமாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள், அலட்சியத்தோடு கழித்தவர்கள். பின்னால் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், வயசான பின்னாடி தொழுதுக்கலாம், நமக்கு காலம் வர்றப்ப அதெல்லாம் ஹஜ்ஜு போய்க்கலாம், உம்ராவுக்கு போய்க்கலாம், காசு வர்றப்ப பார்த்துக்கலாம் என்று அலட்சியமாக ஒவ்வொரு அமலையும் ஒவ்வொரு செயலையும் தள்ளி போட்டு அலட்சியம் செய்தவர்கள் அவர்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்போ இந்த ஷஅபான் மாசத்துல மக்கள் என்ன செய்வாங்க, பொடுபோக்காக இருக்கிறாங்க. மக்களை உஷார்படுத்துறதுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பொடுபோக்காக இருக்காதீர்கள். மக்கள் பொடுபோக்காக அலட்சியமாக இருப்பாங்க. ரமலான் வருது அப்போ பார்த்துக்கிறான், ஏன்னா அப்போ நம்ம இருப்போமா இல்லையாங்கிறது அல்லாஹ் ஆயில போட்டு வைக்கணும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் யாருமே கேரண்டி சொல்ல முடியாத ஒரு நிலையில தானே உலகத்தில் வாழுகிறோம், அப்படியான சூழ்நிலை தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொன்றையும் அலட்சியப்படுத்தி நாம் தள்ளி போடுவது ஆபத்தானது. இதை ஷஅபான்ல நீங்கள் விளங்குங்க, அலட்சியப்படுத்தாதீங்க பெருமானார் சொல்லுகிறார்கள். ரெண்டாவது செய்தி என்ன சொன்னாங்க, அல்லாஹ்விடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகின்ற ஒரு மாதம். நான் என்னுடைய அமல் அல்லாஹ்ட்ட காட்டப்படுறப்ப நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன். நோன்பு வச்ச நிலையில் அல்லாஹ் என்ன செய்யணும், என்னுடைய அமலை பார்க்கணும். எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு இந்த உணர்வு நம்முடைய உள்ளத்திலே பதியப்பட்டு இருக்கிறது யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்விடத்தில் பொதுவாகவே அல்லாஹ்விடத்தில் டெய்லி நம்முடைய அமல் சமர்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. 3 ஹதீஸில் வரும். 3 நிலைகளில் ஒரு மனிதனுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் நம்முடைய அமலை அல்லாஹ்வின் முன்னால் சமர்ப்பிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, யுர்ஃபா அமலுல் லைலி கப்ல அமலின் நஹார், பகல் வர்றதுக்கு முன்னா இரவுனுடைய செயல்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்படும். அமலுன் நஹாரி கப்ல அமலுல் லைல், இரவு வர்றதுக்கு முன்னா பகலுடைய அமல். இப்படி பகல்ல செய்கிறது இரவு வருவதற்கு முன்னாலும், இரவில் செய்கின்ற செயல்பாடுகள் அமல்கள் எல்லாம் பகல் வருவதற்கு முன்னாலும் மலக்குகளின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. இது டெய்லி நடக்குது. நம்ம கொஞ்சம் உணர்வு யோசிச்சு பாருங்க. நமக்கு சிந்தனை உள்ளத்தில் வருகிறதா, என்னுடைய அமல் அல்லாஹ்ட்ட காட்டப்படுறப்ப நான் எந்த செயலை செய்தவனாக இருக்கணும்னு நாம் ஆசைப்படுவோம். அல்லாஹ்விடத்தில் போய் காட்டப்படுது, அல்லாஹ்விடத்தில் காமிக்கப்படுதுங்கிறதே பெரிய விஷயம். அதனால தான் ரசூலுல்லாஹ் இப்படி ஆசைப்பட்டாங்க, நான் நோபாலியாக என்னுடைய அமல் காட்டப்படணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய செயல்கள் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே காண்பிக்கப்படுகிறது. அடுத்து ஒவ்வொரு வாரத்திலையும் 2 நாள் சமர்ப்பிக்கப்படுகிறது. இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபீ குல்லி ஜும்அத்தின் மர்ரத்தைனி யௌமுல் இஸ்னைனி வ யௌமுல் ஹமீஸ், ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை. பெருமானார் சொன்னாங்க, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் வாரத்திற்கு ஒரு முறை அந்த அமல் என்ன செய்யப்படுது, அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுகிறது. இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கிறது தான் இந்த ஷஅபானுடைய மாதம். அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் காட்டப்ப நாம் எந்த செயலோடு நாம் இருக்க ஆசைப்படுவோம். அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுகிறதே, நான் ஒரு நோன்பாளியாக, ஒரு தொழுகையாக, ஏதாவது ஒரு தர்மம் செய்தவனாக, ஒரு உதவி செய்தவனாக என்னுடைய அமல் இருக்கணும்னு ஆசைப்படுவோமா, இல்லை ஏதாவது ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிற நிலையில என்னுடைய அமல் அல்லாஹ்ட்ட காணணும்னு ஆசைப்படுவோமா?
அருமையவர்களே, ஷஅபான் மாதம் அதனுடைய சிறப்பை விளங்க இந்த ஒரு வார்த்தை போதும். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்கள் எல்லாம் காட்டப்படுகிறது. நம்முடைய எல்லா செயலும் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை மறுமையில் நமக்கு துணையாக வருவது, நம்முடைய கபரிலே துணையாக வருவது, மறுமையிலே நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடியது, நாளை மறுமையிலே சுவனத்திலே நுழைவிக்கக்கூடியது இந்த நல்ல அமல்கள் தான். குர்ஆன்ல எவ்வளவு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். குர்ஆனில் அல்லாஹ் வெற்றியாளர்களை பற்றியும் சொல்லுவான், நஷ்டவாளிகளை பற்றியும் சொல்லி வருவான். ஃபம்மல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்கிறார்களோ, ஃபயுத்கிலுஹும் ரப்புஹும் ஃபீ ரஹ்மதி, அவருடைய இரட்சகன் அவர்களை அவனுடைய அருளுக்கு கீழாக கொண்டு வருவான். ரஹ்மத்துனா சொர்க்கம் என்று விளக்கம் எழுதுவார்கள். சுவனத்திற்குள்ளாக அவர்களை நுழைய செய்வான். தாலிக ஹுவல் ஃபௌஸுல் அலீம், அதுதான் அவர்களுக்கு பெரிய வெற்றியாக இருக்கும். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவனத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அதுதான் உண்மையான வெற்றி. இப்போ அதுக்கு என்ன வேணும்? ஈமானும் நல்ல அமலும் வேண்டும் என்று குர்ஆன் முழுக்க நமக்கு சொல்லுகிறதே. ஈமான் உள்ளம் சார்ந்த நம்பிக்கை, உள்ளத்தில் ஆழமாக நம்பிக்கையில் அழுத்தமாக இருக்க வேண்டும். அதை தம்முடைய செயல்பாடுகளின் நல்ல அமல்களின் மூலமாக வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அல்லாஹ் இன்னொரு நிறைய வசனம், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரியா, யார் ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்து இருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள், படைப்பினங்களிலே ஆக சிறந்தவர்கள். ஜஸாஹும் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு உண்டான கூலி என்ன தெரியுமா? ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா தாலிகல் ஃபௌஸுல் அலீம், அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள், அதிலே அவர்கள் நிலையானவர்களாக இருப்பார்கள். அந்த சொர்க்க சோலையில் அந்த இன்பத்தை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். யார் அல்லாஹ் சொல்கிறான்? இந்த வாசம்லாம் நிறைய குர்ஆனில் பதிவு செய்யப்படுகிறதே. யாருக்கு? ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்பவர்களுக்கு. ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகின்ற சுப செய்தி. அருமையானவர்களே, நல்ல அமல் அப்படிங்கிறது நிறைய இருக்கிறது. நான் சில அமல்களை சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லியிருக்கிற இந்த அமல்கள் எல்லா காலத்திலையும் நாம் செய்யலாம். இலகுவான சில அமல்கள் இருக்கிறது. சொர்க்கத்தில் நமக்கு ஒரு வீட்டை தரக்கூடிய அமல்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அமல்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள். நான் சில அமல்களை பட்டியலிடுகிறேன். சோனத்தில் வீடு வர்றது அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. துன்யாவில் வீட்டுக்கு கட்டுவதற்கு தான் ஒரு மனிதன் நிறைய பாடுபடுறோம். இப்படியாவது நான் வீடு கட்டிடணும் சொந்தமாக, எனக்கென்று ஒரு இடிப்பிடம் இருக்கிறோம் என்று ஆசைப்படுகிறோமா இல்லையா? ஆனால் இங்கே இருந்துக்கிட்டே சுவனத்தில் ஒரு வீட்டை ஏற்பாடு செய்வதற்குண்டான அமல்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சில விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எல்லா காலத்திலும் அமல்களை கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா இனி வர்ற ஷஅபானா இருக்கட்டும், ரமலான் மாதம்னா நமக்கு நிறைய அமலோடு தொடர்புடைய ஒரு மாதங்களில் நாம் இருக்கிறோம். நிறைய நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன அமல்கள் எவ்வளவு முடியுதோ நிறைய செய்யணும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியாராக ஆகணும், நம்மை தூய்மைப்படுத்தணும், பாவத்திலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பொருத்தத்தையும் அடைந்து கொள்வதற்கு நாம் பாடுபடணும். அதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த நாளெல்லாம் பயன்படுத்துங்க. சும்மா வருஷம் வருஷம் நடக்குது, வருஷம் சொல்கிறோம் பேசுகிறோம் அப்படின்னு கடந்து போகக்கூடாது. ஒரு வருடத்தில் நான் என்னை எவ்வளவு சீர்திருத்திருக்கிறேன், ஒரு வருடத்தில் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் வந்திருக்கு. ஒரு ரமலான் முடிஞ்சு வந்துருச்சு, அடுத்த ரமலான் டக்குன்னு வந்துடுது, நாட்கள் வேகமாக போயிட்டு இருக்கு. இப்போ தான் முடிஞ்ச மாதிரி ரமலான் கிட்ட வந்துட்டோம். அப்போ அதில் நாம் எவ்வளவு என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நான் கண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்கணும். அப்போ நல்ல அமல்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நிறைய சொல்லுவாங்க. முதல்ல ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கரஅ குல் ஹுவல்லாஹு அஹத அஷர மர்ராத், யார் 11 தடவை குல் ஹுவல்லாஹு சூராவை ஓதுகிறார்களோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? சுவனத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது ஈஸியான எல்லாராலும் செய்யப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிற அமல் தான். ஏழை பணக்காரன் அப்படிங்கலாம் இதுக்கு வித்தியாசம் கிடையாது, எல்லாரும் செய்யலாம். ஒரு 11 தடவை குழு எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறாவும் கூட. இந்த ஈஸியான ஒரு சூறா நமக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் அதை ஓதி அவனுடைய சுவனத்தில் நம்ம ஒரு வீட்டை இங்கேருந்து என்ன செஞ்சுக்கணும்? புக் பண்ணிக்கணும். அந்த சூறா இலகுவான சூறாக்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம ஓதலாம். நமக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ, எப்போ நேரம் கிடைக்குதோ, நமக்கு சான்ஸ் கிடைக்கிற, குறிப்பாக இந்த மாதங்களில் ஷஅபான் மாதம், ரமலான் மாதங்களில் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளில் நீங்கள் என்ன செய்யலாம்? அதையெல்லாம் ஓதிக்கொண்டு சுவனத்திலே ஒரு இருப்பிடத்தை நமக்காக வேண்டி நாம் உலகத்திலிருந்து தயார் செய்து கொள்ளுங்கள். ரெண்டாவது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஷத்த ஃபுர்ஜத்தன் ரஃபஅஹுல்லாஹு பிஹா தரஜத்தன். யார் ஒரு முஸ்லிமினுடைய கஷ்டத்தை போக்குகிறாரோ, யார் பிறருடைய கஷ்டத்தை போக்குறது, அடுத்தவ கஷ்டப்பட்டு பார்த்து சந்தோஷப்படுறது கிடையாது. ஒரு முஸ்லிமுடைய பண்பே என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹுடைய அடிப்படை குணமே என்ன தெரியுமா? பிறர் கஷ்டத்தை பார்த்து மகிழ்ச்சி பெறுவது கிடையாது. கஷ்டத்தை போக்குறதற்கு உன்னால் முடிஞ்சால் முயற்சி செய்யணும், இல்லைன்னா அமைதியாக இருந்தணும். அடுத்தவருடைய கஷ்டத்திலே இன்பம் காண்பது அப்படிங்கிறது ரசூலுடைய பழக்கம் கிடையாது, ஒரு முஃமினுடைய சிறந்த பண்பு குணம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சத்த ஃபுர்ஜத்தன் ரஃபஅல்லாஹு பிஹா தரஜா. யார் ஒரு முஃமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை போக்குறாரோ, எந்த கஷ்டமாக இருக்கணும், அவருக்கு பொருளாதார உதவி தேவைப்படுதா அதை நீக்குவதாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அதை போக்குவதாக இருக்கட்டும், எந்த கஷ்டத்தை நீங்கள் போக்கினாலும் ரஃபஅல்லாஹு பிஹா தரஜா, அவருக்கு அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான். வ பனாலஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சுவனத்திலே அவருக்காக வேண்டி ஒரு வீட்டை அல்லாஹ் என்ன செய்கிறான், கட்டுகிறான். இதுவும் எல்லாராலும் முடியும். நமக்கு முடியுதா? முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நாம் கஷ்டம் தரக்கூடாது, கஷ்டத்தை போக்குகின்ற இடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த சொன்னாங்க, மன் பனாலில்லாஹி மஸ்ஜிதன். யார் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்கிறாரோ, வலவுக மிஃஹஸின் இத்ஆன் அவ் அஸ்கர், அதாவது ஒரு பறவையினுடைய கூடு அளவு இருந்தாலும் சரி, அல்லது அதை விட சின்னதாக இருந்தாலும் சரி, அவளால் முடியுது, என்னால் ஒரு சின்ன பள்ளிவாசல் தான் கட்டித்தர முடியும், பள்ளிவாசல் கட்டித்தர முடிஞ்சால் முழுக்க அல்லாஹ் தந்திருந்தால் செய்யலாம், இல்லை அதுக்காக என்னால் உதவி செய்ய முடியும் என்றால் தாராளமாக உதவி செய்யலாம், என்னால் இவ்வளவு பொருளாதாரம் கொடுக்க முடியும் தான் கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அதற்கு உண்டான உதவிகளை யார் செய்கிறார்களோ, சின்ன கூட்ட அளவுக்கு உண்டான பள்ளிவாசல் தான் என்னால் கட்ட முடிகின்றதா, அதையும் கூட யார் தட்டு தருகிறார்களோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான். இதுவும் வாய்ப்புள்ளவர்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானா, இறைவனுக்காக ஒரு இல்லத்தை சின்னதாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹ் கொடுப்பவர்கள் இதை என்ன செய்யுங்க, செஞ்சா நாளை மறுமையில் சுவனத்தில் என்ன செய்கிறது, உங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து மன் ஸல்லா லுஹா, யார் லுஹாவுடைய தொழுகை அர்பஅன் 4 ரக்அத் சொல்கிறார்களோ, வ கப்லல் அவுலா அர்பஅன், லுஹருடைய முன் சுன்னத் 4 ரக்அத் தொழுகிறார்களோ, பனாலஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அவருக்கும் சுவனத்திலே ஒரு வீடு உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லுஹா தொழுகை, லுஹருடைய முன் சுன்னத் 4. லுஹா தொழுகை அப்படிங்கிறது பெரும்பாலும் காலையில் சூரியன் உதைஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்னால் இருந்து தொழுகலாம். அப்போ இருந்து நம்ம லுஹர் வருவதற்கு முன்னால் வரைக்கும், லுஹருடைய வக்து அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வரைக்குமே லுஹா தொழுகை அப்படிங்கிறது நம்ம அந்த நேரத்தில் எப்போ ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கும். ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்தோம்னா ஒரு 11:30-12 மணி வரையும் வச்சுக்கோங்க. இந்த கேப்பில் எப்போ நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ ஒரு 2 ரக்அத், ஏன்னா இந்த லுஹாவுடைய தொழுகையினுடைய சிறப்புகள் நிறைய வந்திருக்கு ஹதீஸில். ஒரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த லுஹாவுடைய தொழுகை யார் தொழுகிறாரோ அவருடைய கடல் நுரையளவுக்கு உண்டான பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லுவார்கள். அப்போ லுஹாவுடைய தொழுகை அப்படிங்கிற நிறைய சிறப்புகள் இருக்கிறது. அப்ப அந்த லுஹாவுடைய தொழுகையை யார் தொழுது வருகிறாரோ அந்த தொழுகையாளிக்கு, அந்த அமல் செய்பவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்கிறான், சுவனத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறான். நம்மளாம் எதுக்கு சொல்றோம்னா, இந்த மாதங்களில் நாம முடிஞ்ச அளவுக்கு இதில் சொல்லப்படுகின்ற அமல்களை செய்வதற்கு முயற்சி செய்யணும், ஆசைப்படணும். இதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற ஒரு விஷயம்தான். நாம் அப்படி உலகத்திலேயே துன்யாவிலே ஓடிக்கிட்டு இருக்க போறது கிடையாது. நமக்கு என்னைக்கா ஒரு நாள் ஓட்டம் நின்று விடும். மறுமைக்காகவே நாம சில நன்மைகளை சேர்க்கணும், நல்ல அமல்களை நாம சேர்க்கணும். மறுமையினுடைய வெற்றிக்காக வேண்டிய இடத்துல என்ன அமல் இருக்குன்னு அது யோசிச்சு பார்க்கணும். அதனால குறைஞ்சபட்சம் நம்மளால முடிஞ்ச இந்த சின்ன சின்ன அமல்கள், சின்ன சின்ன உதவிகளை செஞ்சாவது இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்போ லுஹா தொழுகை நமக்கு வாய்ப்பு கிடைக்குதா, 2 ரக்அத் தொழுங்க. வாய்ப்பு கிடைக்குதா, 4 ரக்அத் தொழுங்க. வாய்ப்பு கிடைப்பவர்கள் அந்த தொழுகையை தொழுது வாருங்கள். அல்லாஹ் நாளை மறுமையில் என்ன செய்கின்றான், சுவனத்தை தருகிறான். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபுர், பொறுமையாக இருக்கிறது, பொறுமையை கையாளுவது. சபுர்னா எந்த பொறுமை? பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது மலக்குமார்கள் ஒரு அடியானுடைய குழந்தையை ரூஹை கைப்பற்றி விட்டார்கள். ஒரு அடியாருக்கு, ஒரு மனிதனுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்து குழந்தையாக இருக்கிறப்ப அந்த குழந்தையினுடைய உயிர் என்ன செய்யப்படுகிறது, கைப்பற்றப்பட்டு விட்டது. அந்த குழந்தையினுடைய ரூஹை எடுத்துக்கொண்டு மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் வானத்துக்கு செல்றாங்க. அல்லாஹ் கேட்கிறானா, என்னுடைய அடியானுடைய குழந்தையினுடைய உயிரை கைப்பற்றி விட்டீர்களா? ஆமாயா அல்லாஹ். அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அடியானுடைய ஈரக்கோள துண்டை பிச்சு எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமாயா அல்லாஹ் அப்படின்னு
கட்டளைறான். அப்படியா, இந்த நிலைமையில் வந்தப்ப என்னுடைய அணியான் என்ன நிலைமையில் இருந்தான்? நீங்கள் அந்த குழந்தையை கைப்பற்றிட்டீங்க, உயிரை கைப்பற்றிட்டீங்க, என்னுடைய அடியானை எந்த நிலையில் நீங்கள் என்ன செய்தீர்கள், பெற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அல்லாஹ் கேட்டானா? அப்போ மலக்குமார்கள் பதில் சொல்கிறாங்க, யகூலு மாதா கால அபதி, அல்லாஹ் என்னுடைய அடியான் என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்டப்ப ஹம்தக வஸ்தர்ஜுக, அந்த அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், உன்னுடைய அடியான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னான், உன்னை புகழ்ந்து அமைதியாக பொறுமை காத்து விட்டான். உன்னுடைய நாட்டத்தை ஏற்றுக்கொண்டு நீ அவனுக்கு செய்திருக்கிற அந்த நாட்டங்களை பொருந்தி கொண்டு, சோதனையை பொருந்தி கொண்டு இன்னாலில்லாக செய்துவிட்டு நீ செய்த அந்த சோதனைக்காக வேண்டி அவன் சபுர் செய்தான், பொறுமையாக இருந்தான் என்று சொன்ன உடனே அல்லாஹு தாலா அடுத்து சொல்வானான், பனு லிஅபதின் பைத்தன் ஃபில் ஜன்னா, என்னுடைய இந்த அடியாருக்காக வேண்டி சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டுங்க, வசம்மூஹு பைத்தல் ஹம்து, அதுக்கு பேர் வைங்க பைத்துல் ஹம்து அப்படின்னு பேர் வைங்க. யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறந்து அந்த குழந்தையிலேயே அல்லாஹ் அந்த ரூஹை கைப்பற்றினாலும் நிறையா இருப்போம். அவங்க நமக்கு நிறையா முன்னால் வாழ்ந்தவங்க நிறைய குழந்தைகள், நிறைய பேருக்கு குழந்தையா பிறந்து வஃபாத்தானவர்கள் வரலாற்றில் வாழ்க்கையில் நிறைய இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த புகழ் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். அவங்கெல்லாம் அந்த நிலையை பொறுத்துக்கிட்டாங்கன்னு செய்யலேன், அல்லாஹ்வுடைய நாட்டில் நடந்துருச்சு, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி இது நடந்து விட்டது என்று அவர் ஏற்றுக்கொண்டு அதிலே பொறுமையாக நிலைத்திருந்தார் என்று சொன்னால் அவருக்கு ஜோனத்தில் பைத்துல் ஹம்த் அப்படிங்கிற பேரில் ஒரு வீடு தயாராக இருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு இன்னொரு ஹதீஸில், அன ஸஈமுன், நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன், பைத்துன் ஃபில் ஜன்னதி ஃபி ரபுதல் ஜன்னதி, சுவனத்தினுடைய ஓரத்தில் ஒரு வீடு ஒருத்தவருக்கு கொடுப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு யாருக்கு அப்படிங்கிறத பதில் சொல்றாங்க, லிமன் தரக்கல் மிரா வைன்கான மொஹிக்கன், அவர் சத்தியத்திலே இருந்தும் பிறரோடு தர்க்கம் செய்வதை விட்டுவிடக்கூடியவர். லிமன் தரக்கல் மிரா, அவர் தர்க்கவாதம் புரிகிறத தர்க்கம் பேசிக்கிட்டே இருக்கிறார், பேசிக்கிட்டே இருக்கிறப்ப போய்கிட்டே இருக்கிறார், ஆனால் இவர் உண்மையில் இருக்கிறார், இவர் பக்கம்தான் உண்மை இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சும் கூட அதை விட்டுறார் அல்லவா, சரி இவர் இப்படிதான் இப்படி பேசுனா இப்படி போய்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தர்க்கம் செய்து வாதம் செய்து நான் சத்தியத்தில் இருந்தும் நான் அமைதியாக போகிறார்கள் அல்லவா, அப்படிப்பட்டவர்களுக்கு சுவனத்தின் ஓரத்தில் ஒரு வீட்டை கொடுப்பதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஹதீஸினுடைய தொடர்ச்சியில் அடுத்து சொன்னாங்க, வஃபி பைத்தின் ஃபில் வஸ்தில் ஜன்னா, சுவனத்தினுடைய நடுவில் ஒரு வீட்டை ஒருவருக்கு நான் தயார் செய்வதற்கு பொறுப்பேற்கிறேன். யாருக்கு தெரியுமா? லிமன் தரக்கல் கதிப வைன்கான மாசிஹன், அதாவது ஜோக்குக்காக கூட பொய் சொல்லாதவர்கள், பொய் சொல்லாதவர்கள். எதுக்காக? ஒருத்தவரை சிரிக்க வைக்கிறதுக்காக கூட பொய் சொல்லி ஒருத்தவரை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் எந்த மனிதர் அதிலிருந்து தவிர்த்து கொள்கிறாரோ, பொய்யை சிரிப்புக்காக கூட அவர் பொய் சொல்லலை, பிறரை சிரிப்பு ஊட்டுவதற்காக கூட அவர் பொய் சொல்லலை, அப்படி வாழ்கின்ற மனிதருக்கு சுவனத்தில் நடுமத்தியில் ஒரு வீட்டை நான் பொறுப்பேற்றுக்கிறேன். மூணாவது சொன்னாங்க, பைத்துன் ஃபில் ஆஇலில் ஜன்னா, சுவனத்தினுடைய உயர்ந்த இடத்தில் ஒரு வீட்டை நான் பொறுப்பேற்கிறேன். லிமன் ஹுஸ்னல் குல்கஹு, யாருடைய குணம் நல்ல குணமாக இருக்கிறதோ, யாருக்கு நற்குணங்கள் இருக்கிறதோ அவருக்கு சுவனத்தில் உயர்ந்த இடத்திலே ஒரு வீட்டை கொடுப்பதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நற்குணம், இஸ்லாம் அப்படின்னு சொன்னாவே அவருடைய மறுபெயரே நற்குணம் தான். நாளை மறுமையில் நம்முடைய அமல்களுடைய வெயிட்டை காட்டுறதே நற்குணம் தான். நம்முடைய அமல்கள் ஒரு பக்கம், தொழுகை நோன்பு ஜக்காத் ஒரு சைடு இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தால் இருக்கிற இந்த குணம் இருக்கிறது அல்லவா, நல்ல குணங்களாக இருக்க வேண்டும். அதை தான் இஸ்லாம் வரவேற்கிறது. ரசூலுல்லாஹ் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கை முழுக்க எல்லா மக்களையும் ஈர்த்தது எது தெரியுமா? அவங்கள்ட்ட இருந்த நல்ல பண்புகள், நல்ல குணங்கள், பொறுமையாக இருந்தது, பணிவாக இருந்தது, நல்ல இரக்க குணத்தோடு நடந்து கொண்டது, பிறருக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மையோடு நடந்து கொண்டது, யாரையும் கேவலமாக யாரையும் இழிவாக பார்க்காமல் நடந்து கொண்டது, யாரையும் தவறாக பேசாமல் நடந்து கொண்டது, யாரையும் பொய்யால் கிண்டலால் கேலியால் சொல்லால் அவர்களை யாரையும் காயப்படுத்தாமல் நடந்து கொண்ட அந்த ரசூலுடைய அந்த வாழ்க்கை தான் நற்குணம். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நற்குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவருக்கு சுவனத்தில் எங்கே இருக்கிறது? உயர்ந்த இடத்தில் வீட்டை நான் கட்டித் தருவதற்கு நான் பொறுப்பேற்கிறேன்னு என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அருமையாக இதெல்லாம் நம்ம சொன்னதெல்லாம் சின்ன சின்ன அமல்கள், நம்மளால் முடிகின்ற அமல்கள் தான். முடிஞ்ச அளவுக்கு அதை செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஷாபானுடைய மாதமாக இருக்கட்டும்,
ரமலானுடைய மாதங்களாக இருக்கட்டும், எல்லா காலங்களிலும் இந்த அமல் செய்யலாம். குறிப்பாக இந்த மாதத்திலே அல்லாஹ்விடத்தில் அமல் உயர்த்தி காட்டப்படுகின்ற இந்த மாதத்திலே அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த இடத்துல என்னுடைய தரஜா நான் காட்டுறப்ப நான் ஒரு நல்ல செயலை செய்யக்கூடியவனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கிற இந்த மாதங்களில் நாம் இந்த போன்ற சின்ன சின்ன அமல்கள், இன்னும் நிறைய தஸ்பீகள் நிறைய இருக்கு நமக்கு இலகுவான சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி சுப்ஹானல்லாஹில் அலீம் போன்ற இலகுவான நிறைய சின்ன சின்ன தஸ்பீகள், நமக்கு தெரிந்த தஸ்பீகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. அதையெல்லாம் இது போன்ற இந்த மாதங்களில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத் தருகின்ற அந்த மாதத்தில் என்ன செய்யுங்க, நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல இந்த ஷஅபானுடைய மாதத்திலே அல்லாஹ் தஆலா நிஸ்ஃபு ஷஅபான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், நிஸ்ஃபு ஷஅபான், அந்த ஷஅபானுடைய அந்த பாதி நாள் பராத் என்று வெளியில் சொல்லுகிறோம். ஆனால் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிற வார்த்தை நிஸ்ஃபு ஷஅபான் அப்படின்னு வரும். ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் நாள் அன்றைக்கு அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கிறான், நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் அப்படிங்கிறதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். இது நிறைய இந்த பராத்து சம்பந்தமாக வருகின்ற அதெல்லாம் லைஃபான ஹதீஸ் என்று சொல்லி வெறுமனே வாயால் சொல்லிவிட்டு இன்னைக்கு அந்த லைஃபினுடைய சட்டங்கள் என்னன்னு தெரியாம இன்னைக்கு ஒரு விஷயத்தை சொல்றீங்களா, லைஃபான ஹதீஸுகளை ஹராம் அளவுக்கு பார்க்கின்ற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு விஷயத்தை லைஃப்னு சொன்னால் அதை அப்படியே தூக்கி போட்டணும், அப்படி கிடையாது. லைஃபான ஹதீஸினுடைய சட்டத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும். என்னன்னு சொன்னால் லைஃபான ஹதீஸை பொறுத்தவரை ஒரு சட்டத்தை எடுக்க முடியாது. அந்த ஹதீஸிலிருந்து சட்டத்தை, அது அறிவிப்பாளர்களுடைய தொடரிலே ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, அதனால் ஒரு சட்டங்களை இதை வாஜிபு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை எடுக்க முடியாதே தவிர அமல்களினுடைய சிறப்புகளுக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளலாம். இது சம்பந்தமான ஹதீஸுகள் கிட்டத்தட்ட 10 சஹாபாக்களுக்கு மேலே என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் இதெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பாக தந்திருக்கிறான். தேவையற்றவைகளை தவிர்த்துவிட்டு நம்மால் முடிந்த அளவுக்கு முடிந்தவர்கள் அதை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லது புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற செவ்வாய்க்கிழமை நமது பள்ளியில் பராத் இரவினுடைய நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். மக்ரிபுக்கு பின்னால்